ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற அப்டேஷன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து May 4 அன்னைக்கு நடந்தது. இதுல வந்து எஸ்பெஷலி நிறைய இடங்கள்ல மின்வெட்டு அதாவது வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணி அதுல எஸ்பெஷலி இந்தூர்லயும் உஜ்ஜயினிலையும் தேர்வு மையங்கள்ல நடந்த தேர்வுகளை 75 பேர் வந்து எனக்கு மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மத்திய பிரதேஷ்ல உங்களுக்கு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்குண்டான ஹியரிங் வந்தது. அந்த ஹியரிங்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உங்களுக்கு மறுதேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி உங்களுக்கு என்டிஏவும் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. மேல்முறையீடு செஞ்சதை தொடர்ந்து அங்க மத்திய பிரதேசத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. மறுதேர்வை கட்டாயமாக்குங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான ஹியரிங் வந்து இப்போ வந்து என்டிஏ வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்கல்ல, அதுக்குண்டான ஹியரிங் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி இன்னைக்கு வந்து அதுக்குண்டான ஹியரிங் வருது. ஸோ இந்த ஹியரிங்கை பொறுத்து தான் உங்களுக்கு எஸ்பெஷலி நீட்டோட தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். இதுலேயுமே என்டிஏ வந்து அவங்க மத்திய பிரதேஷ்ல சொன்ன மாதிரி நீட் ரீ எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து தள்ளி போகும். அதுவுமே உங்களுக்கு எஸ்பெஷலி நீட் ரீ எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகளும் இல்ல அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயுமே 16 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 16 பேர் பாதிக்கப்பட்டதுலயுமே அவங்க வந்து நம்ப ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16 பேருக்கு மட்டும் எஸ்பெஷலா ரீநீட் எக்ஸாம் வைக்க முடியாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸையும் குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்க தள்ளுபடியும் செஞ்சுட்டாங்க. ஸோ இது எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரீநீட் எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இதையும் தாண்டி இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி இன்னைக்கு கோர்ட்டுக்கு அந்த ஹியரிங் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருங்கிறது தெரியல. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தோனே நம்மளோட சேனல்ல கண்டிப்பா அப்டேஷன்ஸ் குடுப்போம். அதனால நம்மளோட சேனல நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுப்போம். சரி இப்ப வந்து என்டிஏ வந்து உங்களுக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. அதுக்குண்டான ஹியரிங் இப்ப வருது. இந்த இந்த நாள் வருது, இன்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இதுல ரீநீட் எக்ஸாம் வச்சாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் தள்ளி போகும். சப்போஸ் ரீநீட் எக்ஸாம் வைக்கல அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 11ஆம் தேதியோ, 12ஆம் தேதியோ, 13ஆம் தேதியோ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இதுக்குமே நம்ம வந்து எப்படி சொல்யூஷன்ஸ் குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அங்க வந்து என்டிஏ வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற கவுன்சிலிங் அத்தாரிட்டீஸ் கிட்ட நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்களோட மார்க்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் டேட்ஸ்க்குள்ள வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நம்மளோட சேனல் அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 5ஆம் தேதிக்குள்ளர அதுக்கு உண்டானது எல்லாருமே அந்தந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற கவுன்சிலிங் அத்தாரிட்டீஸ் வந்து அந்த மார்க்ஸை வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான ப்ரூஃப்மே கர்நாடகாலையும் அவங்க வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ பேர் எழுதினாங்க, எவ்வளோ பேர் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வெளியில வந்துருச்சு. அதே மாதிரி ஆந்திராலையுமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வெளியில வந்துருச்சு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. ஸோ இப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டீஸ் அந்த பர்ட்டிகுலர் என்டிஏவோட மார்க்ஸையும் ரேங்க்ஸையும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே ப்ராப்பரா தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த என்டிஏ மேல்முறையீடு செஞ்சிருக்கிறனால என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியல. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்பொழுது நம்மளோட சேனல்ல கண்டிப்பா நம்ம அப்டேஷன்ஸ் கொடுப்போம். இதையும் தாண்டி நல்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு மேபி 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதியில வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் எந்துவா இருக்கும். நானுமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.